நம்ம இன்றைக்கி சவுதியில் பாப்பாவுக்கு வேக்சினேஷன் போடுறதுக்கு தான் போயிட்டுருக்கோம். இங்கே பாப்பாவுக்கு பிறந்ததுலேருந்தே நாங்கள் இங்கே தான் போட்டுட்ருக்கோம். ஏன்னா சென்னையில் வந்து ஃபர்ஸ்ட்டு மந்த் மட்டும்தான் போட்டேன் நான். அதுக்கப்புறமே ஃபுல்லாகவே சவுதியில் தான் வேக்சினேஷன் போயிட்டுருக்கு அவளுக்கு. அதனால் இது வந்து லாஸ்ட்டு ஒரு ஸ்கூல் என்ட்ரி வேக்சினேஷன் தான். இதுக்கு முன்னாடி இருக்கிறதுலாம் போட்டாச்சு. ஸோ இது ஒன்று பெண்டிங்கில் இருக்குது. ஒரு 4-5 இன்ஜெக்ஷன் சேர்ந்தது வரும் இதில். அதனால் சரி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஆன்லைனில் புக்கிங் பார்த்தா ஆன்லைனில் கிடைக்கல. அதனால் டேரெக்டாகவே போய் ஹாஸ்பிட்டலில் கேட்கலான்னு சொல்லி தான் இன்றைக்கி காலையிலே கிளம்பியாச்சு. 9:30 மார்னிங்கு. செம்ம வெயிலுங்க வெளியே, தலையே காட்டமில்ல. நம்மளாம் பகலில் வந்து பழக்கம் இருந்தால் பரவாயில்ல, வீட்லேயே தான் இருக்கிறது, பகலில் வெளியே வந்தது கிடையாது. ஸோ இவ்வளோ வெயிலில் வெளியே வர்றதுக்குள்ளே ஒரு மாதிரி ஆகிடுச்சு. பாப்பாவும் ரொம்ப டயர்டாகிட்டான் வெயிலில். ஏன்னா மார்னிங் கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட்டும் எதுவும் சாப்பிடல. பாப்பா வந்து கொஞ்சம் பழங்க அந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்டு வந்தாலும், அதனால் அவளும் கொஞ்சம் இதுவும் டயர்டாகிட்டான். சரி இன்ஜெக்ஷன் போட்டு முடிச்சுட்டு ஒரு வழியாக சாப்பிட்டு போகலான்ட்டு பார்த்தோம். இங்கே ஜித்தாவில் வந்து சவுதி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் தான் போட்டுட்ருக்கோம். ஏன்னா வந்த புதுசுலேயே கொஞ்சம் கார்ட் போட்டு பண்ணிட்டதால் நம்ம ரெகுலராக அங்கேயே போயிட்டு போட்டுட்ருக்கோம். அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். அது எதுவும் பைசாலாம் பே பண்ணுற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இங்கே பார்த்தா இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மாதிரியே தெரியாது, அந்தளவுக்கு இருக்கும். கொஞ்சம் சர்வீஸ்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது இங்கே. அங்கே மெயின் என்ட்ரன்ஸில் போயிட்டு ரிசப்ஷனில் நம்ம போய் கேட்டோன்னா அவங்க ஃபஸ்ட்டு என்ட்ரி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எங்கே போகணும், என்ன ஏது, எந்த இடம்ன்ட்டு அவங்களே கரெக்டாக சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கேட்டுட்டு தான் நம்ம வந்து போகணும் ஹாஸ்பிட்டல் உள்ளே. இதுக்கப்புறம் வீடியோஸ் எடுக்க முடியாது, அதனால் நானும் எடுக்கலை. சரி போயிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், கேட்டோம். அவங்க பாப்பாவுக்கு வெயிட் எல்லாமே போட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் தான் பார்த்தாக்கா 4 years மேலே தான் வந்து வேக்சினேஷன் போட முடியும்னு சொல்லிட்டாங்க. இந்த ஊர்லலாம் ஸ்கூல் என்ட்ரி 5 to 6 years தானா. நம்ம ஊரில் நம்ம சின்ன வயசுலேயே சேர்த்துடுறதால நம்ம சரி ஓகே அவளுக்கு இப்போயே போட்டுடலாம், 3 months எக்ஸிட்டாக கொஞ்சம் போயிட்டு நியூ விசாவில் வரணும், அதனால் இப்போயே போட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஆனால் வந்து அவங்க முடியவே முடியாதுன்னுட்டாங்க. இன்னொன்று என்னென்னா அங்கே வந்து ரெக்கார்டு வந்து அங்கே இருக்கும். பாப்பாவோட நேம் கொடுத்தாலே, அவளோட பாஸ்போர்ட் நம்பர் போட்டாலே வந்து ஃபுல் ரெக்கார்டு வந்துடும். அவங்க அதில் வந்து நாட் எலிஜிபிள் தான் வந்துட்டுருக்கு, இப்போ போடவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி வேறு வழி இல்லை, மறுபடியும் தான் அகெயின் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 5 years to 6 years வாங்க அப்போ போட்டுக்கலான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவங்க. அப்பாவுக்கு 3 years தான் ஆகுது. ஸோ அதனால் அவங்க முடியாதுன்றாங்க. ஒரு 4 yearsனால் கூட கம்ப்ளீட் ஆகட்டும், நாங்கள் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுதான் சரி வேறு வழி இல்லை. ஆனால் இவ்வளோ சீக்கிரத்துலேயே நீங்கள் ஸ்கூல் சேர்க்க போகிறீங்கன்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் சென்னையிலலாம் அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் இல்லைங்க இங்கெல்லாம் கிடையாது அப்படின்றாங்க. பரவாயில்லைங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் நல்லா பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அவங்க. இல்லை முடியவே முடியாதுன்னு சொல்லிவிட்டு எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டி அவங்க வந்து எங்களை கன்வின்ஸ் பண்ணி அனுப்பி விடுறாங்க. அந்த அளவில் இருக்குது. ஓகே தான், நல்லா தான் இருந்துச்சு. சரி போகிற வழியில் பசிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால் பலஸ்தீன் ரோட்டில் போய்ட்டு அங்கே இருக்க அல்பேக்கில் போய்ட்டு சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது சரி ஓகேன்ட்டு அங்கே போயிட்டு ஆர்டர் பண்ணாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் பாப்பாவும் 2 பேரும் போயிட்டு போனாங்க. ஆனால் இவன் எனக்கு முன்னாடியே வந்து ஸ்டெப்ஸ் ஏற போயிட்டா பாப்பா. அதோட ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே போய் டைனிங்கில் தான் போய் உட்காந்து சாப்பிடுவேன். எப்பவுமே டைனிங் போக மாட்டேன், நார்மலாக வந்து டேக்அவே தான் வாங்கிட்டு போவேன். சரி மார்னிங்கில் கொஞ்சம் காலியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டைனிங் போயிட்டு உட்காந்து சாப்பிட்டாச்சு. ஆனால் பாதி பில் தான். ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டர் கொடுத்தோம், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு ஆர்டர் வந்துச்சு. பட் ஆனால் வந்து 2 ஆர்டரும் சேர்த்து உடனே ஒன்றாவே கொடுத்துட்டாங்க அவங்க. மார்னிங் கொஞ்சம் காலியாக இருக்கிறதால 2 பில் போட்டோம். அதில் எக் சாண்ட்விச்சும் அப்புறம் வெஜ் சாண்ட்விட்சு அப்புறம் அமூஸ் அந்த மாதிரி பாப்பா கார்ன் தனியாக வாங்கிட்டு ப்ரெட் இதுக்கு 2 ப்ரெட்டு அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருந்தாங்க. எல்லாம் சாப்பிட்டு அதோட வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. அல்பேக்கில் நல்லாயிருக்கும் இதுவல்ல பர்கர்லாம். பட் ஆனால் நான் இது மார்னிங்கில் எக் சாண்ட்விச் சூப்பராக இருக்கும், அது ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் வாங்கி ட்ரை பண்ணிவிட்டு சாப்பிட்டு வந்தேன். நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே அல்பேக் இருக்குங்க. இருந்தாலும் சரி ஓகே அங்கே டைனிங் கிடையாது நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. அதனால் இங்கே டைனிங் இருக்க ஏரியாலேயே போய்ட்டு சாப்பிட்டு வந்தாச்சு, கிளம்பியாச்சு. இங்கே தெருவுக்கு தெரு நிறைய மசூதி இருக்கும், அதுதான் இங்கே பெரிய இது விஷயமே. ஆனால் இங்கே எல்லா இடத்துலையும் இந்த சந்தில் இருக்கும், ஆப்போசிட் சந்தில் இருக்கும், அந்த மாதிரி நிறைய இருக்கும். தெருவுக்கு தெரு மசூதியும் இருக்கும், இந்த மாதிரி சின்ன சின்ன பார்க் அந்த மாதிரியும் இருக்கும். அதெல்லாம் ஓப்பன் தான், வந்து ஃப்ரீ ஆஃப் தான் எல்லாமே. எப்படியாவது இன்ஜெக்ஷன் போட்டுடலாம் பாப்பாக்குன்னு நினச்சேன், பட் அது நடக்கலை. மேடம் மிஸ் ஆகிட்டாங்க, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, மார்னிங்கில் போயிட்டு வந்தாச்சு, வீட்டுக்கும் வந்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நம்ம. பாய்.